ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சேசிங் லவ் உடைய எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல இவங்கள அதே ஹோட்டல்ல கொண்டு போய் விட்டாங்க. இப்போ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ஹோட்டல்ல கொண்டு போயிட்டு இவங்க பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கிறதுனால இவங்களே கொண்டு போய் தூங்க வைக்கிறாங்க. அப்படி தூங்க வைக்கும் போது பாத்தீங்கன்னா பியாங் சாங்க பார்த்து என்ன நீ இங்கேயே தனியா விட்டுட்டு போக போறியாங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு சாங்கு ஆமா, அப்புறம் நானே என்ன உன் கூடயே இருக்க முடியுமா, இல்ல உன் வீட்டுல தான் கொண்டு போய் விட முடியுமா, இது ரெண்டுமே டேஞ்சர், நீ இங்கேயே தூங்குறதுதான் சேஃப், சோ விடிற வரைக்கும் இங்கேயே இருங்கிற மாதிரி கொண்டு போய் விடுறாங்க. அதுக்கு பியாங் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வரும்போதே லாபியில 2-3 பேர் என்ன அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. ஒருவேளை நீ என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க இங்க வந்து என்கிட்ட ஏதாவது தப்பா நடந்துகிட்டா நான் என்ன பண்றதுங்கிற மாதிரி பியாங் சொல்ல, அதுக்கு சாங்கு ஏய் கேடி நீ என்ன சொல்ற, அப்ப உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, நீ ட்ரிங்க்ஸ் பண்ணவே இல்ல, என்ன நீ ஏமாத்திருக்கியாங்கிற மாதிரி கேட்க, இப்பதான் பியாங்கு பிளாஷ்பேக் வரா. அவ்வளோ ஷார்ட்ஸ் எடுத்து அடின்னு அடிச்சா இல்லையா, அது எல்லாமே வெறும் வாட்டர் தான். அங்க இருக்கிற பார்டெண்டர் கிட்ட எனக்கு வெறும் வாட்டர் மட்டும் ஷார்ட்ஸோட கப்பல கொடுங்க, த்ரோட் ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, 1 இல்ல 2 இல்ல ஒரு 10-15 கொடுங்கன்னு சொல்லி கேட்டதும் அவங்க ஒரு கேஸ் ஃபுல்லா எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை தான் இவங்க குடிச்சிருக்காங்க. குடிச்சிட்டு ட்ரிங்க்ஸ் ஆன மாதிரி ஒரு நடிப்பை போட்டு சாங் கூட இந்த இடத்துக்கும் வந்திருக்காங்க. ஏன் இப்படி என் ஃபீலிங்ஸோட விளையாடுறேங்கிற மாதிரி சாங் கேட்க, என்ன பண்றது இந்த மாதிரி ட்ரிக்லாம் பண்ணாதானே நீ என் கூட இருக்க, அதனாலதாங்கிற மாதிரி சொல்றாங்க. நீ மட்டும் என்ன உன் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணி என்ன வெறுப்பேத்தினல, ஏன்னா நான் ஜெலஸா ஃபீல் பண்ணுங்கிறதுக்காக நீ அந்த மாதிரி பண்ண, நான் இந்த மாதிரி பண்ண, அவ்வளவுதான், பதிலுக்கு பதில் சரியா போச்சுங்கிற மாதிரி அவ சொல்றா. என் மேல ஃபீலிங்ஸ் இல்லன்னு சொல்ற, கடைசியில பாத்தியா என்னை வெறுப்பேத்தணும்னு நினைச்சிருக்க, அப்படி நான் கண்டிப்பா உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்குதானுங்கிற மாதிரி இவ்வளவு சொல்ல, ஓ அப்ப நீ மெச்சூர்டான மாதிரி நடிச்சது, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணது எல்லாமே நடிப்பு தான் அப்படிதானேங்கிற மாதிரி சொல்ல, ஆமா எல்லாமே நடிப்பு தான், நான் நடிச்ச நடிப்பு நல்லாவே ஒர்க் ஆயிருக்கேங்கிற மாதிரி பியாங் சொல்றா. சரி அது ஒர்க் ஆச்சோ இல்லையோ, இது ஒர்க் ஆகுதான்னு பாப்போம்னு சொல்லிட்டு சாங்க பிடிச்சி பியாங்க பெட்ல தள்ளி விடுறா. அவ அப்படியே பேக் சைடு போய் விழ, இப்போ பியாங் சாங் மேல ஏறி உட்கார்றா. கொஞ்சம் கொஞ்சமா அவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இவளுக்கு கிஸ் பண்ண அப்படியே கிட்ட வந்துட்டே இருக்கா. சோ இவன் இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்ட சாங் என்ன சொல்றானா, நான் எதுக்கு தெரியுமா ஒருத்தவங்க கூட மறுபடியும் தூங்குறது இல்ல, அதுக்கான ரீசன் செகண்ட் டைம் நான் அவங்க கூட இருக்கும் போது ரொம்ப ஓவரா போயிடணும்னு பயமா இருக்கும், அதனாலதாங்கிற மாதிரி சொல்ல, நீ எவ்வளவு ஓவரா போனாலும் எனக்கு பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. உன்னால ஹேண்டில் பண்ண முடியாது, சொன்னா கேளுன்னு சொல்லிட்டு சாங் சொன்னா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு, உனக்கு பயமா இருந்தா நீ வேணா போன்னு சொல்லிட்டு பிரியாங்கும் அவருடைய ஷர்ட் பட்டன்ல ஃபர்ஸ்ட் பட்டன் கரெக்டா ரொம்ப நேரமா ட்ரை பண்றா. அதை ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருந்த சாங் என்ன பண்றான்னா, இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு புடிச்சு சட்டையை சோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. அப்பயுமே சாங் சொல்றா, நான் மறுபடியும் சொல்றேன், மார்னிங் எழுந்திருக்கும் போது என்ன நீ பிளேம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன வேணாலும் சொல்லிடுறீங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்க. இப்ப அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் போகுது. இப்போ இங்க ஒரு பேர் வந்தாங்க இல்லையா, பிளாயும் பிளேவும், இவங்க 2 பேரும் காரை விட்டு இறங்குறாங்க. அந்த கார் யாருதுன்னு பார்த்தா பிளேவோடது. சோ கார் கீ அவகிட்ட கொடுத்துட்டு, சரிம்மா பார்த்து பத்திரமா போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் யாரையும் இது வரைக்கும் கூட கூட்டிட்டு வந்ததில்ல, உன்னதான் கூட்டிட்டு வந்திருக்கேன், இதுக்கப்புறம் என் ரூம்க்குலாம் வர வேலை வச்சுக்காது, சோ இந்த இடத்துல கட்டாயிக்குங்கிற மாதிரி பிளே சொல்ல, ஓ அப்ப நான் ஸ்பெஷல் பர்சனா இவ்வளவு தூரம் வந்திருக்கேனாங்க. பிளாயும் அதை என்னமோ அவார்டு வாங்கின மாதிரி ஃபீல் பண்றா. ஏய் நான்சென்ஸ், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்ட, பிளாயும் சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்களும் பாய் சொல்லிட்டு போறாங்க. அப்படி இவங்க போனதுக்கு அப்புறம் பிளே என்ன பண்றானா, சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கா. அவங்க பிடிச்சிட்டு இருக்கும் போது அதே கார் பார்க்கிங்ல இன்னொருத்தவன் ஹே என்ன ஞாபகம் இருக்காங்கிற மாதிரி கேட்டுட்டு இவளை பார்த்து அப்படியே நடந்து வரான். இவன் நடந்து வரதை பார்த்துட்டு இவ வேகமா அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அவன் விடுற மாதிரி தெரியல, திரும்ப திரும்ப வந்து பேசிக்கிட்டே இருக்கான். இவளுக்கு அது பிடிக்கல, ஏன்னா ஒரு ஆள் கூட ஒரு நாள் தானே, எப்படி நம்ம சாங் இருக்காலோ அதே மாதிரிதான் பிளேவும். சோ இவனை விட்டு விலகி போகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்றாங்க. பட் அவன் வந்து கொஞ்சம் ரூடா நடந்துக்கிறான். இவ கையெல்லாம் பிடிச்சி எடுத்து இழுத்து முறுக்கி ஒரு மாதிரி பண்றான். இவளும் எவ்வளவோ சொல்ல, ஆனா அவன் கேக்குற மாதிரி தெரியல. ஏய் ஒரே ஒரு டைம் தானே, ஒரு 5 நிமிஷம் தானே, 10 நிமிஷம் வாடிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அசிங்கமா பிஹேவ் பண்றான். சோ இதுல பயந்து போய் ஒவ்வொரு பக்கம் ஓட ட்ரை பண்ண இவ கைய பிடிச்சு அவன் முறுக்க, அந்த நேரம் அந்த இடத்துக்கு பிளாய் வந்துடுறா.
வந்தவ அவ கேமராவை ஆன் பண்ணி மொபைல்ல இருக்கிற கேமரா ஆன் பண்ணி இவனை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடறான். என்ன தைரியம்டா அவனுக்கு இந்த மாதிரி கேர்ள்ஸ் கிட்ட நடந்துக்கிற, இப்படியே எடுத்து சோசியல் மீடியால போட்டோன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதாங்கிற மாதிரி இவன் மிரட்ட. அதுக்கெல்லாம் அவன் அடிப்படைஞ்சு போற மாதிரி இல்ல, நீ எதுல வேணா வீடியோ எடுத்து எங்க வேணாலும் போட்டுக்க, நான் இப்படிதாங்கிற மாதிரி இவன் போயிட்டு இருக்கான். சோ இவளும் என்ன பண்றான்னா விடுற மாதிரி தெரியல, இப்பவே லைவ் போறான், சோசியல் மீடியால லைவ் போறான், பாக்குறியாங்கிற மாதிரி கேட்க. சோ அதுல அவன் பயந்து போய் எட்ரி நல்லா எட்ரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப இதுல நம்ம பிளே பயங்கரமா பயந்து போயிடுறா. சோ பிளாயுமே கேக்குறா, உனக்கு என்ன ஹர்ட் ஆச்சா, கைய காட்டுன்னு சொல்லி கேட்க அதை காட்ட கூட மாட்டேங்கிறா. வேகமா ரூமுக்கு போக பாக்குறா. சோ பிளாய் என்ன பண்றானா, சரிவா நான் உனக்கு ரூம்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போறேங்கிற மாதிரி கூப்பிட இப்ப ரூமுக்கு போயிட்டு அந்த கையில ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு விட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றா. இப்ப இது ஓகேவான்னு சொல்லிட்டு பிளே கிட்ட கேட்க அவன் முன்னாடிக்கு இப்ப பரவாயில்லைங்கிற மாதிரி சொல்றா. சோ எதனால அப்படி, நீ ஏன் இப்படி ஒரு மாதிரி ஆகிட்ட, எப்பவுமே தைரியமா இருக்கிற பொண்ணு தானே, இப்ப ஏன் பயந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவ கேட்க அதுக்கு இவ ஒரு செகண்ட் அவ லைஃப யோசிச்சு பாக்குறா. இவளோட சின்ன வயசுல இருந்தே இவங்க அப்பா அவங்க அம்மாவை போட்டு அடிச்சு கொடுமை பண்ணி அபியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் ஆம்பளைங்க கிட்ட மட்டும் பயந்து தான் அவன் இருந்திருக்கா. சோ இன்னுமே அவளுக்கு அந்த பயம் போகவே இல்லை. அவ லைஃப்ல நடந்த ஒரு ட்ராஜடியாலதான் யாரு மேலேயும் அன்பு வைக்காம எனக்கு என்னன்னு தனியா சுத்திக்கிட்டு இருக்கா போல. சோ பிளாய் இப்ப என்ன சொல்றான்னா, சின்ன பசங்க மாதிரி இன்னொரு தடவை அவன் கிட்ட வந்தான்னு வச்சுக்கேன், எனக்கு ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணு, என்கிட்ட இன்ஃபார்ம் மட்டும் பண்ணு, அவனை நான் அடின்னு அடிச்சு தூக்கி போட்டுறேன். பொடி பையன் அவன்லாம் ஒரு ஆளா, என்ன எப்படி நடந்துக்கிறான், பீஸா கிழிச்சிருவாங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டு பிளேவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. திரும்ப சொல்லிட்டே இருக்கா, மறுபடியும் சொல்றேன், ஏதாவது ப்ராப்ளம்னா கால் மீ, அவனை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ்ல உள்ள தூக்கி வச்சிடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவருக்கு நல்லா தைரியம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறா. அவ போனதுக்கு அப்புறம் பிளேவும் ஒரு செகண்ட் யோசிச்சு பாக்குறா, என்னது நான் ஒரு ஆளை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கணும், இவ்வளவு நேரம் அவகிட்ட பேசிட்டு இருந்தேன்னு யோசிச்சு பாக்குறா. இப்ப இவளுக்கு இன்ஸ்டாவில ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருக்கு, நம்ம பிளாய் கொடுத்த ரிக்வெஸ்ட் தான். இப்ப இங்க பிரியாங்கும் சாங்கும் தூங்குனதுல சாங் தான் முன்னாடி எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருச்சு வெளியில போயிட்டு வராங்க. திரும்பி எழுப்பி பாக்குறாங்க. அது வரைக்குமே பிரியாங் தூங்கிட்டே இருக்கா. இன்னுமா நீ தூங்குறன்னு சொல்லிட்டு இவ எழுப்பி விட எழுந்தவ ஓ என்னாச்சுன்னு சொல்லிட்டு சாங்க பார்த்து கத்துறா. என்னன்னு பார்த்தா அவளுக்கு கொஞ்சம் வேர்த்திருக்கு, முகம்லாம் கொஞ்சம் செவந்திருக்கு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒருவேளை ஃபீவரோ என்னமோன்னு தொட்டு பாக்குறா. ஆனா ஃபீவர் இல்ல. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவளே சொல்றா, என்னன்னா நான் ஜாகிங் போனேன், வேற ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி சொல்ல. ஜாகிங்கா, ஏன் போன, எதுக்கு போன, என்னாச்சுன்னு கேட்க இதுக்கு மெடிசன் எல்லாம் தேவையில்ல, இது நான் தினமும் பண்றதுதான், நான் மெடிசன் எடுத்துக்காம இருக்கணுங்கிறதுக்காக தினமும் பண்றேங்கிற மாதிரி சொல்ல. மெடிசனா, எதுக்கு மெடிசன் எடுத்துக்கணும் நீனு, உனக்கு என்னாச்சுங்கிற மாதிரி கேக்குறா. பட் அதுக்கு இவ டக்குன்னு டாபிக்கை சேஞ்ச் பண்ணி, நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன, லாயர் மாதிரி பயங்கரமா கொஸ்டின் கேக்குறீன்னு சொல்லிட்டு இவளுக்காக அவ சூப்பர் மார்க்கெட் போயிட்டு என்னமோ வாங்கிட்டு வந்திருக்கா. சோ அதை இவ குடுக்கறா. என்னன்னு சொல்லி பார்த்தா இவ சாப்பிடறதுக்கும் அப்புறம் ஒரு டிஷர்ட்டும், ஏன்னா நேத்து நைட்டு இவ ஷர்ட் அவ கிழிச்சிட்டால, சோ அதுக்காக ரெண்டுமே வாங்கிட்டு வந்திருக்கா. அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. சரி போய் கூடன்னு சொன்னா, சரி டைம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பியாங் கேக்குறா. 7:30 சொன்னதும் என்னது 7:30 சொல்லிட்டு மறுபடியும் போய் தூங்க போயிடுறா. அடி பாவி, 7:30 கூட நீ எழுந்திருக்க மாட்டியாங்கிற மாதிரி எழுந்து கிளம்புன்னு சொல்லிட்டு ரொம்பவே பாடாப்படுத்தி எழுந்து கிளம்ப சொல்றா. இப்போ பியாங் வீட்டுக்கு போறா. அதுக்கு முன்னாடியே அங்க கிராண்ட்மாவை பாத்தீங்கன்னா முன்மைய போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. நீ தானே அவளுடைய அக்கா, அதுவும் எல்டர் சிஸ்டர் அப்படின்னா என்ன, நீ தானே எல்லாத்தையும் பாத்துக்கணும், அவ சம்பந்தமா எல்லாத்தையும் நீ தானே கவனிச்சுக்கணும். நேத்து நைட்டு போனவ இன்னும் வீட்டுக்கே வரல, எங்க போனா என்ன ஆச்சுன்னே தெரியல, இத நீ கண்டுக்காம எனக்கு என்னன்னு இருக்கேங்கிற மாதிரி முன்பிய போய் திட்டிட்டு இருக்காங்க. அவ என்னமோ வெளில போய் சுத்திட்டு வந்தா மாதிரி. சோ அந்த இடத்துக்கு பியாங் கிராண்ட்மா, எதுக்கு அவளை திட்டுறீங்க, நான் தானே போனேன், அதுவும் வந்துட்டேன், எதுக்கு இப்ப அவளை திட்டிட்டு இருக்கீங்கிற மாதிரி கேட்க, நைட்டு ஃபுல்லா ஹோல் நைட் எங்க போனங்கிற மாதிரி கேக்குறாங்க. இவருடைய ஃப்ரெண்டு மோன் இருக்கால, அவ வீட்டுலதான் தங்குனங்கிற மாதிரி ஒரு பொய்ய சொல்ல, அதையும் அந்த பாட்டி நம்பிடுது. அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, என்ன நினைச்ச, சின்ன வயசுல இருந்தே நிறைய நீ என்கிட்ட பொய் சொல்ல ட்ரை பண்ணுவ, ஆனா அந்த பொய்லாம் கரெக்டா நான் இதுல உண்மை என்னவோ அதை கண்டுபிடிச்சிருவேன், அது உனக்கு நல்லாவே தெரியும், நீ சொல்ற பொய்யெல்லாம் வேற யாராச்சும் நம்புவாங்க. சோ உங்க பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு இன்ஸ்டிங் உண்டு, என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதுதான் இருக்கும், கரெக்டாக தான் நடந்திருக்கும், அதே மாதிரிதான் நீ இப்ப ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிற மட்டும் எனக்கு தெரியுது, அது என்னங்கிறது மட்டும் நான் ஃபியூச்சர்ல கண்டுபிடிச்சேன், அவ்வளவுதாங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம பியாங்க, உங்களுக்கு வயசாயிடுச்சுல, அதனால இன்ஸ்டிங்டும் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது போல, அது சொல்றதை கேட்காதீங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறா. சோ டாபிக்கை சேஞ்ச் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பியாங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு மச்சா காஃபி ஷாப்
ஓபன் பண்ண போறேன், அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், என் லைஃப்காக நானே ஏதாவது பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் கிராண்ட்மாங்கிற மாதிரி சொல்ல கிராண்ட்மாவுக்கு ஷாக்கா இருக்கு. யாரு நீயான்னு சொல்லிட்டு. ஆமா, இப்போ காஃபி ஷாப் ஓபன் பண்ண போறேன், அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், உங்களுடைய பெர்மிஷன் இல்லாமலே கிட்ஸ் எல்லாம் பெத்துப்பேன், ஜாலியா இருப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவ என்ன உளறிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கிராண்ட்மா அவளையே பாத்துக்கிட்டு இருக்க. இவ விட்டா இதுக்கப்புறம் எல்லா உண்மையும் உளறிடுவான்னு சொல்லிட்டு முன்மையை அவங்களை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. சோ முன்மையும் பியாங்கும் ரூமுக்கு போகும்போதே உண்மையை என்ன சொல்றாங்கன்னா, நேத்து நைட்டு நீ சாங் கூட தான் இருந்தேன்னு சொல்லிடாதடின்னு சொன்னா. ஆமா, சாங் கூட தான் இருந்தேன், இதுல என்ன இருக்குங்கிற மாதிரி சொல்றா. சாரி என்ன மன்னிச்சுக்கோங்கிற மாதிரி இவகிட்ட சாரி கேக்குறா. ஏன்னா நான் அவங்ககிட்ட சொல்லாம போயிட்டேன், அதனால உன்ன வேற கிராண்ட்மா திட்டாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்ப நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட தான் சொல்லுவேன், ஓகேவான்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றாங்க. சோ உண்மைக்கு இப்பவே ஒரு பயம் வந்துருது. ஏன்னா நம்ம கிராண்ட்மா சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான், உன்னை பத்தி எல்லா உண்மையும் வெளில வந்துடுங்கிற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. அப்போ பியாங்க வயிற்றுல கைய வச்சுட்டு ஸ்டொமக் பெயின் தாங்கலன்னு சொல்லிட்டாள். என்னாச்சு உனக்கு திடீர்னு எப்படி ஸ்டொமக் பெயின் வந்துச்சுங்கிற மாதிரி இவங்க. அதுக்கு பியாங்க, நேத்து நைட்டு இந்த சாங் என்ன ரொம்ப படாத படுத்திட்டாப்பா, என்னால தாங்க முடியல, அதுல இருந்தே இப்படிதான் இருக்கு, ஏன் தான் இப்படி ஹார்டா பண்றாலோ தெரியலையேங்கிற மாதிரி சொல்ல. அதை கேட்டு அவங்க அக்காவால அதை காதலியே வாங்க முடியல, காதை மூடிட்டு ஓடுறாங்க. ஏன்டி இதெல்லாம் என் காதலை கேட்க வைக்கிறேன்னு சொல்ல. அதுக்கு பியாங்க, இப்பதானே சொன்னேன் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணேன், அதனாலதான் சொல்றேங்கிற மாதிரி சொல்ல. முதல்ல ஏதாவது டேப்லெட்டை வாங்கி போடுறீ, நான் படுத்தாதடின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்போ வீட்டுக்கு போன சாங்குமே இதைதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஸ்டொமக் பெயின் சொன்னாலே இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பா, எப்படி கேக்குறது, யார் மூலியமா கேக்குறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போதுதான் இவங்களுக்கு ஒரு இவ ஃபீட்பேக் கொடுத்தா இல்லையா, அந்த ஃபீட்பேக்ல நம்பர் இருக்கும்ல. ஸோ இப்போ அதை மொபைலோடைய பேக் கேஸ்லேயே வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதை எடுத்து பார்த்ததுல அதில் நம்பர் இருக்குது. ஸோ இப்போ அந்த நம்பருக்கு இவங்க சேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணுறாங்க, எடுக்கல. ஸோ சேட் பண்ணுறாங்க, இட்ஸ் மீங்கிற மாதிரி அனுப்ப, என்னது அப்படின்னு சொல்லி டிபியை பார்க்குறாங்க. டிபியை பார்த்தா சாங்கான்னு சொல்லிட்டு அவ்வளோ வயிற்று வலியிலையும் எழுந்து உட்காந்து மேக்கப்லாம் போட்டு, அதுக்கப்புறம் இது வரைக்கும் சரியில்லை, ஆனால் நீ இப்போ டெக்ஸ்ட் பண்ண பார்த்தியா எல்லாமே சரியான மாதிரி இருக்குன்னு சொல்லி இவங்க டெக்ஸ்ட் பண்றாங்க. டெக்ஸ்ட் பண்றதுக்கு எதுக்குடா மேக்கப்னு தோணுதுல. ஸோ அப்படியே இவங்க கொஞ்சம் ஆடியோ மெசேஜும் அனுப்புறாங்க. அந்த ஆடியோ மெசேஜை இவங்க பப்ளிக்கா கேட்டுக்கிட்டு இருக்க, பேக் சைட்லேருந்து அவங்க கிராண்ட்மாவும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க, அதாவது சாங்கோட கிராண்ட்மா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யார் இது, எனக்கு அவங்கள இன்ட்ரோ பண்ணு, அவங்க பேர் என்னங்கிற மாதிரிலாம் கேட்க. கிராண்ட்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கிராண்ட்மான்னு சொன்னாலும் அவங்க அதை கேட்குற மாதிரி இல்லை. அப்போ அவங்க ஒரு அட்வைஸும் பண்றாங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், லைஃப் ரொம்ப ஷார்ட்டு, ஸோ நம்ம இருக்கிறனால என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு போயிடணும், பழசையே நினைச்சு இருக்கிறனால நம்ம நரகமாக்கிக்க கூடாது. நம்ம லைஃப்ல இன்பமான நாட்கள் எப்படி வருதோ அதே மாதிரி துன்பமான நாட்களும் வரதான் செய்யும். சோ உன் லைஃப்ல துன்பம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இன்பத்தை நோக்கி போங்கிற மாதிரி பாட்டி பேத்தி மாதிரி பேசிட்டு போறாங்க. பேத்தி பாட்டி மாதிரி பழசையே நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க வீட்டு கேட்டு அடி கீழே நடந்து வருது. அதை பார்த்துட்டு அதை தூக்கி வச்சு பயங்கரமா கொஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கேட்னா ரொம்ப பிடிக்கும் போல. அப்ப அவங்க பாட்டி கொஞ்ச தூரம் போயிட்டு அவங்க மொபைல் எடுத்து பாக்குறாங்க. சாங்கும் நோங்கும் சேர்ந்து எடுத்த போட்டோ அதுல இருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்போ கிராண்ட்மாவை பாத்தீங்கன்னா, அதாவது பியாங்கோட கிராண்ட்மாவை பாத்தீங்கன்னா, இந்த சூரத் இருக்கான்ல அவனை வர சொல்லியிருக்காங்க. ரொம்ப பவ்யமா ரொம்ப நல்லவன் மாதிரி வந்து நிக்கிறான். கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மேடம் சொல்லிட்டு அவ்வளோ பணிவா பேசுறான். சரிவா உக்காருங்கிற மாதிரி சொல்றாங்க. இவன் வந்து கோல்ஃப் கிரவுண்ட்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கான்ல கோர்ஸ்ல ஒண்ணு. ஸோ அதை கூட அந்த கிராண்ட்மா கரெக்டா சொல்றாங்க. அதுக்கு சூரத்து, கம்பெனிக்கே வரதில்லைனாலும் நீங்க எல்லாத்தையும் கரெக்டா ஞாபகம் வச்சு சொல்றீங்க, தெரிஞ்சுக்கிட்டு சொல்றீங்க, உங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஆட்கள் இருக்காங்க போலயேங்கிற மாதிரி இவன் சொல்றான். அதே மாதிரி அதே கம்பெனில இந்த பாட்டி வச்சிருக்கிற இன்னொரு ஆள் தான் பாத்தீங்கன்னா இந்த சூரத்து. சோ அங்க என்ன நடக்குதுங்கிறத பாட்டி இவன் மூலியமா தான் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ இப்ப சூரத் என்ன பண்றான்னா, அவன் எடுத்தால ஒரு பிக்சரு, இவங்க கூட ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரும்போது யாரோ பிக்சர் எடுத்திருப்பாங்களே, அதை எடுத்தது சூரத் தான். சோ இப்ப கொண்டு வந்து அதை கிராண்ட்மா கிட்ட காட்டுறான். கிராண்ட்மா அதை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, சரி இந்த போட்டோவை நான் நம்பணும்னா ஃபர்ஸ்ட் உன்னை நம்பணும்ல, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஆல்ரெடி ப்ராப்ளம்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால நீ இந்த போட்டோவை காட்டி ஏதாவது எடிட் பண்ணி அந்த மாதிரி கூட ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் எப்படி இதை நம்ப முடியுங்கிற மாதிரி சொல்ல, ஐ ஸ்வேர் ப்ளீஸ் என்ன நம்புங்க, நான் போய் பொய் சொல்லுவேனா, உங்ககிட்ட பொய் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்ல. இவன் என்ன சொல்றானா, இதுல எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது, ஒன்னும் இல்லையே, அந்த பொண்ணு அந்த சாங்குங்கிற பொண்ணு பியாங்க மயக்க பாக்குறா, உங்களுடைய சொத்தை ஆட்டையை போட பாக்குறா, அதனாலதான்
தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மத்தபடி இதுல எனக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லையே. உங்களுடைய பேத்திங்களுக்கு தான் நாளைக்கு எல்லாமே வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்க பேத்திய மயக்க பாக்குறா. அதனால கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்கிற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிட்டு போறான். இப்ப நம்ம சாங் அவங்களோட இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பியாங் டெக்ஸ்ட் பண்றா, என்னன்னா இன்னைக்கு உன்னை என்னால பார்க்க முடியாது, சாரி, நான் வந்துட்டு என்னோட கஃபே ஷாப் இருக்குல்ல அதோட ப்ராசஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக போறேங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இவங்க நீ எங்க வேணாலும் போயேன், என்கிட்ட ஏன் சொல்றாங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்றாங்க. இதை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பிளாய் வர, அதை பார்த்துட்டு எதுக்கு என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க, எனக்குதான் உங்க 2 பேரை பத்தி தெரியுமே, நான் உங்களை ஃபுல்லா சப்போர்ட் பண்றேங்கிற மாதிரி சொல்றா. சோ இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது அதே ரூமுக்கு இன்னொரு ஆள் வராங்க. கிராண்ட்மா தான் வராங்க, பியாங்கோட கிராண்ட்மா. சோ உங்ககிட்ட நான் கொஞ்சம் பிரைவேட்டா பேசணும்னு சொல்லிட்டு ஸோ கிராண்ட்மா வந்துட்டு நீ தானே அந்த சாங்குங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமா நான் தான் சாங்கு அப்படின்னு சொல்ல, அந்த டாப் ரிசர்ச்சர் அது நீ தானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப சாங்கை கீழே இருந்து மேலே வரைக்கும் கிராண்ட்மா பாக்குறாங்க. என்னத்தடா பாக்குறாங்கன்னு பார்த்தா சாங் போட்டிருக்க ஐடி கார்டை பாக்குறாங்க. கிச்சனுக்கு போயா நல்லா காத்து வருது, குளு குளுன்னு இருக்கு, அந்த போனை மட்டும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு சரி கிராண்ட்மா அப்படி என்னத்தை பாக்குறாங்கன்னு பார்த்தா ஐடி கார்டுல வந்து அவங்க பேரோட அவங்க ஃபேமிலி நேம் இருக்கும் இல்லையா, அதை தான் இப்ப கிராண்ட்மா பாக்குறாங்க. என்ன ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி நேம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அதாவது இவங்களுக்கு அந்த ரிச் கம்யூனிட்டின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கும்ல, பணக்காரங்க மட்டும் இருக்கிறவங்க, அந்த லிஸ்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு பேரை அவங்க கேள்விப்பட்டதே இல்லையா. என் பேத்திக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஆள நீனு. என் பேத்திக்கு நான் எந்த மாதிரி ஆளை பார்த்துட்டு இருக்கேன்னா சோசியலா ரிச்சா இருக்கணும், அந்த ஃபேமிலி நேமை கேட்டாலே எல்லாரும் நடுங்கணும், அந்த அளவுக்கு பயங்கர ரிச்சா இருக்கணும், அந்த மாதிரி தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு காசு பணம் தான் வேணும்னா வேற ஏதாவது பொண்ணை பார்த்து ஏதாவது முடிவு பண்ணிட்டு போ, ஏன் பேத்தியை விட்டுருங்கிற மாதிரி பாட்டி சொல்ல, அதுக்கு சாங் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க என்கிட்ட சொன்னதெல்லாம் உங்க பேத்தி கிட்ட தான் சொல்லணும், ஏன்னா நான் ஒன்னும் அவ பின்னாடி சுத்தல, அவதான் ஏன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா. அப்ப நீங்களே சொல்லுங்க, யாருகிட்ட போய் அட்வைஸ். பாட்டிக்கு ஒரே ஷாக்கா இருக்கு, என்னடா இவ இப்படி சொல்றாளேன்னு பார்த்தா திரும்பவும் சொல்றாங்க, நான் உங்க பேத்தி பின்னாடி சுத்திக்கிட்டு இல்ல, அவதான் நான் எவ்வளவு துரத்தினாலும் என்னை விட்டு போகாம என் பின்னாடியே சுத்தி வரா. அது மட்டும் இல்லாம எனக்கு அவ மேல லவ்லாம் கிடையவே கிடையாது, எனக்கு யார் மேலேயும் லவ்லாம் கிடையாது, நான் உண்டு என் மேல உண்டுன்னு இருக்கேன், தயவு செய்து நீங்களே சொல்லி உங்க பொண்ணு கொஞ்சம் திருத்திடுங்கிற மாதிரி சொல்றா. அப்ப அதை கேட்டு அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளவு தைரியம் என்கிட்ட வந்து நீ இப்படி பேசுறங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவங்க உண்மையை பேச, யார்கிட்ட பேசுறோம் எப்படி பேசுறோங்கிறது முக்கியம் கிடையாது, உண்மையை மட்டும் பேசிட்டு போக வேண்டியதுதாங்கிற மாதிரி சொல்றா. பாட்டிக்கு ரொம்பவே இன்சல்ட்டிங்கா போயிடுது. இப்போ பாட்டி வீட்டுக்கு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் பியாங்க அந்த பக்கமா போக பியாங்க கூப்பிட்டு நான் சாங்க மீட் பண்ணேன்னு சொல்றாங்க. என்னது சாங்க மீட் பண்ணீங்களான்னு இவ ஷாக்காக, ஆமா அவளை நீ ரொம்பவே டார்ச்சர் பண்றியாமே, ஆமா நான் சொல்லி கேட்க, அதுக்கு இல்லன்னு சொல்லி இவ சொல்லுவான்னு பார்த்தா அதுதான் கிடையாது, ஆமான்னு சொல்றாங்க. ஏன் உனக்கு டேட் பண்றதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா, சோசியல் நேமே இல்லாத ஒரு ஆளை போய் டேட் பண்ணுவியாங்கிற மாதிரி சொல்லி கேக்குறேன். அப்ப கிராண்ட்மா ஒரு போட்டோவை காட்டுறாங்க. இந்த பொண்ணை பாரு, இவங்க டாக்டரா இருக்காங்க, என் ஃப்ரெண்டோட பேத்தி தான், ரொம்பவே நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி, சோ இந்த பொண்ணை டேட் பண்ணணும்னு சொல்லி கம்பல் பண்றாங்க. சாங்க தவிர்த்து நான் யாரையும் டேட் பண்ண மாட்டேங்கிற மாதிரி பியாங்க சொல்ல, நீ அவ மேல இவ்வளவு லவ்வா இருக்க, ஆனா உன்னை எவ்வளவு கேவலமா நினைக்கிறா தெரியுமா, உன்னை அவளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லையேன்னு சொல்லு. ஆமா அவளுக்கு என்ன பிடிக்கல, அதுவும் எனக்கு தெரியும், நான் தான் அவ பின்னாடி சுத்துறேன், அதுவும் எனக்கு தெரியும், ஆனா கண்டிப்பா ஒரு நாளைக்கு அவளுக்கு என்ன ரொம்பவே பிடிச்சு போயிடும். அன்னைக்கு என்ன சொல்ல வரீங்க, அது மட்டும் இல்லாம நாங்க 2 பேரும் சேர்ந்து குழந்தை எல்லாம் பெத்துப்போம், இப்படிலாம் ஒரு நாள் நடக்கதான் போகுதுங்கிற மாதிரி பியாங்க ரொம்பவே நம்பிக்கையா சொல்றாங்க. என்ன நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்ல, இன்னொரு டைம் நான் இந்த மாதிரி பேசாம இருக்குன்னா இன்னொரு டைம் நீங்க போயிட்டு சாங் கிட்ட பேசாம இருங்க, இனிமே சாங்க மீட் பண்ணாதீங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக பாக்குறா. அதுக்கு கிராண்ட்மா அவளை மறுபடியும் கூப்பிட்டு, இது என்னோட ஆர்டர், நான் சும்மா சொல்றேன்னு நினைக்காத, உண்மையாதான் சொல்றேன், நீ அந்த பொண்ணை தான் டேட் பண்ணணும், அவளைதான் மேரேஜ் பண்ணிக்கணும், அதை தாண்டி உன்னால எதுவுமே செய்ய முடியாது, என்னை தாண்டி நீ போயிடுவியாங்கிற மாதிரி பாட்டி தில்லா கேக்குறாங்க. அதுக்கு பியாங்குமே நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, நான் சாங்க தான் டேட் பண்ணுவேன், உங்களால என்ன பண்ண முடியும், மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவீங்க, ஒருவேளை என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணீங்கன்னா நான் இந்த இடத்த விட்டே போயிடுவேன், உங்க கிட்டே இருக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்ல, ஓ மிரட்டுறியா, உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணு, என்னால என்ன பண்ண முடியுமோ நான் பண்றேன்னு என் கிராண்ட்மாவும் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ பியாங் சாங்குக்கு ஒரு ஆடியோ மெசேஜ் போட்டு விடுறாங்க. இப்போதான் நான் கேள்விப்பட்டேன் என் கிராண்ட்மாவும் அவங்கிட்ட இப்படிலாம் பேசினாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன மன்னிச்சுக்கோ, அவங்க சொன்னது எதையும் நீ மைண்ட்ல எடுத்துக்காத, முக்கியமா ஹார்ட்டுக்கு கொண்டு போகவே போகாத, அவங்களாம் ஒரு ஆளே இல்லைங்கிற மாதிரி
மாதிரி ஆடியோ மெசேஜ் போட்டிருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு மறுபடியும் ஒர்க் பண்ண போக இதுக்கு நீ ரிப்ளை பண்ணுவியா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் நீ ரிப்ளை பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேங்கிற மாதிரி அவ ஒரு ஆடியோ மெசேஜ் போட, ஸோ சாங்கும் எனக்கு ஒர்க் அதிகமா இருக்கு நான் அப்புறம் பேசுறேங்கிற மாதிரி போனை வச்சிடுறாங்க. அதுக்கு இன்னொரு ஆடியோ நோட் வருது. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீ எப்படி இன்னைக்கு ஒர்க்ல இவ்வளோ அட்டாச்சா இருக்கியோ அதே மாதிரி ஒரு நாள் என்கிட்டயும் அட்டாச்சா இருப்ப, அந்த நாளும் வருங்கிற மாதிரி ஒரு ஆடியோ மெசேஜ். அதை கேட்டுட்டு சாங்குக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வைக்க அந்த இடத்துக்கு முட்மி வராங்க. அதுக்கு வந்ததுமே என் கிராண்ட்மாடி பேசினதுக்கு சாரின்னு சொல்லிட்டு தான் சாரி கேக்குறாங்க. ஸோ இப்ப சாரி சொல்லியாச்சு. அதுக்கு இவங்க ஃபர்ஸ்ட் எனக்கும் ஹர்ட்டா தான் இருந்துச்சு, நான் கூட உங்க கிராண்ட்மாவை மைண்டுக்குள்ள நிறைய திட்டினேன், அதுக்கும் சாரி, பட் இப்ப நான் ஓகே தான், அவங்க பேசினது எனக்கு புரியுது, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்டுங்கிற மாதிரி இவங்க சொல்ல ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி முன்பியும் தேங்க்ஸ் சொல்றாங்க. சொல்லிட்டு இப்போ இவங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதான், அந்த ப்ராஜெக்டை நல்லா பண்ணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ப்ராஜெக்டை எந்த அளவுக்கு நீங்க நல்லா பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க டீமுக்கு நல்ல பேர் கிடைக்கும். இது மூலயமா நீ இது வரைக்கும் 3 வருஷமா வாங்கின பெஸ்ட் ரிசர்ச்சர் அவார்டு இருக்கு இல்லையா, அந்த அவார்டை 4வது வருஷம் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நினைச்சுக்கிட்டு நீ நல்லா உழைக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. எல்லாமே ரெடி, டுமாரோ ப்ரெசென்ட் பண்ணிடலாங்கிற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இப்போ இங்க இந்த மாதிரி ஒரு பிளாஷ்பேக்கை நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. முன்மி அப்படியே கிளாஸ் டோர் வழியா வெளில பார்த்துட்டு ஒரு சில விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்காங்க, பிளாஷ்பேக்கை யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுலயும் இப்ப அவங்க கிராண்ட்மா வந்துட்டு போனாங்க இல்லையா, அப்போ கிராண்ட்மா வந்திருக்கிற விஷயத்த இவங்க அசிஸ்டன்ட் இவங்க கிட்ட ஓடி வந்து சொல்ல, அந்த இடத்துக்கு முட்மியும் ஓடி போய் பார்க்க, அப்பவும் கிராண்ட்மா இவ்வளவுதான் கூட திட்டிட்டு போறாங்க. பியாங் என்ன பண்ணாலும் இவளையே திட்டுறாங்க. இது இன்னைக்கு நடக்கிற விஷயம் இல்ல, இப்ப அததான் இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே இதுதான் நடந்துட்டு இருந்திருக்கு இவங்க லைஃப்ல. சின்ன வயசுல பியாங் எங்கேயாவது விழுந்து கால கையை ஏதாவது ஒடிச்சுக்கிட்டாலோ, ஏதாவது காயமாயிட்டாலோ, ரத்தம் வந்துட்டாலோ, எல்லாத்துக்குமே சாங் நீ முட்மி நீ ஏன் இப்படி இருக்க, நீ ஏன் இப்படி இருக்க, நீ தானே பாத்துக்கணும், நீ தானே பாத்துக்கணும், நீயே இப்படி அவளை விட்டுட்டியேங்கிற மாதிரி அவ பண்ண தப்பு எல்லாத்துக்குமே கிராண்ட்மா இவங்களதான் திட்டிருக்காங்க. ஆனா அதுக்காக முட்மி ஒரு நாளும் பியாங் கிட்ட வெறுப்ப காட்டினதே கிடையாது. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர்றதுக்கு காரணம் அவங்க கிராண்ட்மா தான். சோ இப்ப அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அவங்களுடைய காஃபி ஷாப்பை போய் பாக்குறாங்க. அப்ப பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா அந்த ரின் இருக்காங்கல்ல அவங்க வராங்க. நீங்க இந்த டைம்ல என்ன பண்றீங்கன்னு. சோ ரின் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ஆக்சுவலி ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபினிஷ் ஆன ஒர்க்கை நான் போட்டோஸ் எடுக்க மறந்துட்டேன், அதை எடுக்க தான் வந்தேன்னு சொன்னதும் சரி நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் முட்மி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. போட்டோ எடுத்தவங்களும் இப்ப முட்மியே பாக்குறாங்க, என்ன இப்படி சோகமா நின்றுட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு போட்டோவும் எடுத்துக்கிறாங்க. இப்ப முட்மி என்ன சொல்றான்னா, இவ கிளம்புறதுக்காக பாக்குறா, அப்ப கூப்பிட்டு எங்க ஃப்ரீயா கொஞ்ச நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்க, சரி இவளும் எதையே நினைச்சு ஃபீல் பண்றாளே, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமே சொல்லிட்டு இவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. இப்போ இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா கூட உட்கார்ந்து இருக்கிறதுக்கு மட்டும்தான் இவங்களை கூப்பிட்டுருக்காங்க. இவங்க எதுவும் புலம்பவோ எதுவும் சொல்லவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இவங்க கஷ்டத்துல இருக்காங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியுது. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாங் வந்து ஒரு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணும்ல, அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா அவங்க டீம்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே ரெடியா எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா கரெக்டா அந்த இடத்துல சப்மிட் பண்ணும் போது எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ண அந்த இடத்துக்கு முட்மி வந்து எல்லாம் ரெடியா நல்லா பண்ணுங்கிற மாதிரி இவங்களும் கங்க்ராட்ஸ் பண்றாங்க. இவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பியாங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இப்போ முட்மி கூட அதுதான் சொல்றா, உங்களை எப்பவுமே என்கரேஜ் பண்ற உங்களுடைய மோட்டிவேட்டர் இன்னைக்கு ஆஃபீஸ் வரலங்கிற மாதிரி சொல்ல பியாங்க தான் சொல்றாங்க. ஏன்னு சொல்லி கேட்டா, கிராண்ட்மா கூட டேட் போயிருக்கா, ஸோ அவ இன்னைக்கு வரமாட்டா, நீ அதை நினைச்சிட்டு ஃபீல் பண்ணாத, நல்லா பண்ணுங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பியாங்கும் காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஒரு வெயிட்டிங் ஹால் மாதிரி இருக்கு, அங்க உட்காந்துக்கிட்டு அவங்க கிட்ட எப்படிலாம் பேசலாங்கிறத பிராக்டிஸ் பண்றா. ரொம்பவே ஃபன்னா இருக்கு. சரி யாருகிட்ட பேச போறான்னு சொல்லி பார்த்தா, கிராண்ட்மா ஒரு போட்டோ காமிச்சாங்களே நம்கின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க டாக்டரு, ஸோ அவங்கள டேட் பண்றதுக்காக மேடம் வந்திருக்காங்க இன்னைக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க ஆபரேஷன்ல ரொம்பவே பிஸியா இருக்காங்க. இப்ப அவங்களுடைய நர்ஸ் வந்து அவங்க ஆபரேஷன்ல ரொம்பவே பிஸியா இருக்காங்கிற மாதிரி சொல்ல இவங்களும் அந்த இடத்த விட்டு எழுந்து போறாங்க. இங்க நம்ம சாங்க பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது முட்மி சொன்னதையே யோசிச்சு பாக்குறாங்க. இவ இல்லையே அப்படிங்கறதே யோசிச்சு பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த சூரத் இருக்கான்ல, அவன் இவ்வளவு மிரட்டுறான். என்னென்ன மிரட்டுறான்னா, நீனும் பியாங்கும் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் வீடியோஸ் என்கிட்ட இருக்கு, இப்ப மட்டும் நீ இந்த ப்ராஜெக்ட சப்மிட் பண்ணினா நான் இத ஆபீஸ் ஃபுல்லா ஊர்வலம் விட்டுருவேன், அதோட நம்ம சேர்மேன் பேத்தி இப்படி, நம்ம சேர்மேன் பேத்தி அப்படிங்கிற மாதிரி இந்த ஆபீஸ் ஃபுல்லா பேசிப்பாங்க, அது உனக்கு ஓகே வாங்குற மாதிரி சொல்லி மிரட்டி தான் அனுப்புறான். இப்ப அவங்க டீம் இதை பிரசன்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. மீட்டிங் ஹாலும் போயிட்டாங்க. அங்க போயிட்டு ப்ராஜெக்ட பிரசன்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
ஆனா இவங்க இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க அசிஸ்டன்ஸ் 2 பேரும் கூப்பிட இப்ப எழுந்து நின்று எங்களுடைய ப்ராஜெக்ட்ல சின்ன ப்ராப்ளம் ஆகி போச்சு, அதை நாங்க கவனிக்காம விட்டுட்டோம். இப்ப ப்ரெசென்ட் பண்ணாலும் அது தப்பா தான் முடியும். ஸோ அதனால நாங்க இன்னைக்கு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணலங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுந்திருக்கிறாங்க. முட்மிக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதானே நம்ம கேட்டோம், எல்லாம் ஓகேன்னு சொன்னாங்களே, அதுக்குள்ள என்ன ஆயிருக்குங்கிற மாதிரி இவ யோசிக்க அவளாலையும் எதையும் சொல்ல முடியல. ஸோ அந்த இடத்த விட்டு வேக வேகமா போறா. அப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம பியாங்கும் வந்துடுறா. வந்துட்டு இவ கையை பிடிச்சி என்னாச்சு சாங்னு சொல்லி கேட்க, எனக்கு கொஞ்சம் தனியா விட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்த விட்டு போறாங்க. சாங் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்க, இவ ஒரு பக்கம் போக அப்படியே இந்த இடத்துல சோகமா அந்த எபிசோட் 3 முடிச்சிடுறாங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.